தெளிந்த புத்திரர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பிசாசானவன் அந்த உலகத்துல சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. அவனுடைய வலைகளிலே நாம் விழுகிறோம். அல்லேலூயா. இரவுல 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்ன நேரம்? எத்தனை மணியிலிருந்து? 11, 12, 1, 2, 3, 4 மணி நேரம் இல்ல. மீதி 20 மணி நேரம் நல்ல நேரம், 4 மணி நேரம் கெட்ட நேரம் இல்ல. 4 மணி நேரம் பிசாசு கொடுக்கப்பட்ட நேரம். 20 மணிக்கு யாரு கொடுக்கப்பட்ட நேரம் சொல்லுங்க? நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த 20 மணி நேரம் ஜெயிக்கிறதா 4 மணி நேரம் ஜெயிக்கிறதா சொல்லுங்க? 4 மணி நேரம் ஜெயிக்கிறது இல்ல. பைபிள் சொல்லுகிறது, நீ தூங்கினால் சத்துரு அந்த 11 மணியிலிருந்து 3 மணிக்கு சத்துரு களை விதைக்கிறது. அல்லேலூயா. மந்திரங்கள் செய்யப்படுகிற நேரம், பூமியிலே பிசாசு நடமாடுகிற நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நேரங்களில் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறது? விழித்திருந்து ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. கையை பிசாசு வரும், ஓடிட்டு வரப்போ நல்ல புரட்ட சவுண்டு என்ன கேட்கும் சொல்லுங்க? இன்னைக்கு அதுவும் கேட்க அந்த பிளானெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க. வருதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவன் வரப்ப என்ன கேட்கணும் சொல்லுங்க? என்ன கேட்கணும் சொல்லுங்க? ஜெபிக்கிற சவுண்டு கேட்கும். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்குது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது யார் யாருடைய வீடுகளிலே ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த இடத்துல ராத்திரி யார் வாரது? சங்காரம் வருவோம். அல்லேலூயா. எந்த வீட்டுல நினைக்கால ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்கு வந்து பிசாசு செய்வானா போவோம். என்ன பண்ணுவானா? தலைப்பிள்ளையை கொண்டு போடுவான். என்ன செய்வான் சொல்லுங்க? தலைப்பிள்ளையை கொண்டு போடுவான். யார் யார் வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த நடு ராத்திரியிலிருந்து கூக்குகள் என்ன உண்டாச்சு? கூக்குகள் உண்டாச்சு. என்ன கூக்குகள்? மரண ஓலம் அளிப்பது. அல்லேலூயா. யார் யாருடைய வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகள் என்ன இல்லை? கூக்குகள் இல்லை. யார் யார் வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல கூக்குகள் உண்டாச்சு. அல்லேலூயா. யாருக்கு வீட்டுல உண்டாச்சு? பார்வோனுக்கு வீட்டுல உண்டாச்சு. யாருக்கு வீட்டுல? பார்வோனுடைய வீட்டிலையும் அவனுக்கு அடிமைகளுடைய வீட்டிலையும் எகிப்து ஜனங்களுடைய வீட்டில என்ன உண்டாச்சு? கூக்குகள் உண்டாச்சு. அல்லேலூயா. மோசே நல்லா சொல்லி பார்த்தா, என்னுடைய ஜனங்கள் என்ன செய்? ஆராதிப்பதற்கு போக விட்டு நல்லா கேட்கிறான். கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். அல்லேலூயா. கேட்கிறது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறான். தண்ணியை ரத்தமாக மாற்றுகிறான், பேனை வரவிடுகிறான், தவளையை வரவிடுகிறான், கொள்ளை நோயை வரவிடுகிறான். 10 வாதைகள் அங்கே வெளிப்படுகிறது. இதெல்லாம் செய்யும். வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய இருதயம் கடந்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள இருதயம் செய்கிறது கடந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு வழக்கம் உண்டு. நீ போனா நான் போவேன். எங்க பகவத்து. அல்லேலூயா. நீ போனா அந்த பேச சொல்லுவாங்க, நீ போனா நானும் போவேன். அல்லேலூயா. அப்படி இல்லை. யார் வஸ்திரத்தில் நிற்கிறாங்க மட்டும்தான் போவாங்க. வசனம் சொல்கிறது, கடைசி நாட்களில் ஆண்டு உலகத்தை வரும் பொழுது கொஞ்சம் பேர் அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்துல நம்ம நிக்கணும். தேவனுடைய வசனத்துல நின்று ஜெபிக்கணும். தேவனுடைய வசனத்துல நம்ம நிக்கணும், கால் ஊன்றப்படணும். அல்லேலூயா. 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 நான் தேவனுடைய சமூகத்துல நினைச்சோம்னா கால் ஊன்றப்படணும். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதுல 9 வசனம். 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அப்ப பாருங்க, இப்பொழுது நீங்க மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இது நாம் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. நாம் மௌனமா இருந்தால் குற்றம் நம்மை நிச்சயமா சுமரும். அல்லேலூயா. அப்ப ராஜாமங்கள்ல நாம் என்ன செய்யக்கூடாதா? அமைதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் நம்ம என்ன சுமருமா? குற்றம், பாவம், சாபம். அல்லேலூயா. பைபிள் சொல்லியிருக்குது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாத பட்சத்துல உன் வாசற்படியில பாவப்படுத்தி இருக்கும். அல்லேலூயா. அந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம தான் எல்லாம் தேடி கண்டு வச்சிருக்கோம், இல்ல தேடி பிடிச்சிருக்கோம். ஆண்டவர் மரணத்துக்கு நீங்களாக்கு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. நாம் மரணத்துக்கு எதுவான வழிகளை நினைச்சுக்கிறோமா? ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வழி? மரணத்துக்கு எதுவான. ஆண்டவர் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வழி? மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழி. அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக சிலுவையில் மரித்தாரா? இனி ஒருவன் பாவத்தில் செய்யக்கூடாது, மரிக்க கூடாது. இனி ஒருவன் பாவ பிடியினாலே மரிக்க கூடாது என்று சொல்லி எல்லாருக்காக அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் தண்ணீர் செய்தாராம், ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு நமக்கு எதிராக வைத்திருந்த எல்லா கையெழுத்துகளையும் அவர் குலைத்து போட்டார். நமக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற சில காரியங்கள். அல்லேலூயா. இதை வைப்புதான் இருக்கணும், எப்படிதான் இருக்கணும், பிசாசு அவரை கையில் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜாதகத்தை கையில் வைத்திருக்கிறார் இல்லையா? பைபிள் சொல்லி இருக்குது, அதை எல்லாம் அன்று குலைத்து போட்டார். அல்லேலூயா. நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் தாமதப்பட்டிக்கு சிலையில ஆணி அடித்து துரைத்தனைகளை அதிகாரங்களை உயர்ந்து கொண்டு வெளியிறக்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எதற்கு அவர் வெற்றி சிறந்தாரோ நாமும் வெற்றி சிறந்தபடியாக நமக்கு விரோதமான பிசாசுகளை ஜெயிக்கும்படியாக அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு யாருடைய பிள்ளைகள் ஆகணும்? அவருடைய பிள்ளைகள் ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கூப்பிடுங்க, அவர் நோக்கி யாரு பார்த்தவர்? இவர் இந்த தேசகுமாரன் சொல்றாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? தேசகுமாரன், தேச மகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றவங்க மட்டும்தான் யாருக்கு எங்க தகுதியானவங்க? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, அந்த தானியேல் ஜெபிக்க கூடாதபடிக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது. அந்த கையெழுத்து போடப்பட்டாச்சு. இது ஒண்ணுக்கு யாரும் கவலைப்படல. தானே கவலைப்படல, கவலைப்படல. அவனுக்கு தெரியும் உலகத்தில் இருப்பவர்கள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது பெரியவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, இந்த தீச்சூளைக்கு அவரை தப்ப வைக்க வல்லவர் ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் இதை வணங்க மாட்டோம். அல்லேலூயா. இதை வணங்க மாட்டோம், இந்த போர்ச்சலையை வணங்க மாட்டோம். நாங்க தேவனை விட்டு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு யாரை விட்டு கொடுக்கிறோம்? தேவனை விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நம்ம யாரை சிலுவையில் அடிக்கிறோம்? ஆண்டவரை பிடிச்சி சிலுவையில் அடிக்கிறோம். அல்லேலூயா. நான் பாவம் செய்ய செய்ய அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் வசனம் உண்டு, அவருடைய கண்களில் இருந்து நீர் தாளையாக கண்ணீர் ஓடுகிறது. அவருடைய கண்ணீர் என்ன வருதுதான்? நீர் தாளையாக அவருடைய கண்ணீர் ஓடுது. அல்லேலூயா. எதுக்காக? நாம் இருக்கிறதான நிலைமை அவர் பார்த்திருக்கிற நமக்காக கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லி கண்ணீரை நான் துணித்தீரை வைத்திருக்கிறேன். அவருடைய கண்ணீர் அப்படியே எஸ்டா போகுது. நம்முடைய கண்ணீர் என்ன பண்ணாரா? துணித்தீரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக கண்ணீர் அடிக்கணும்? எதற்கு கண்ணீர் அடிக்கணும்? நமக்காக பைபிள் சொல்லி இருக்கிறது, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய மிருக ஜீவன்களுக்காகவும் என்ன செய்யணுமா? நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த அகோபா நதியண்டையில அந்த உபவாசத்தை கூறுகிறேன் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? பிசாசு தந்திரங்களை அறிந்து செயல்படும். நிஜமா பிசாசுடைய தந்திரங்களை அறியணும். வெளிப்படுத்த 12 அதிகாரத்துவாங்க 12 வாசமா இருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச
அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சொல்ல கேட்டேன். அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya பாருங்க, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி அறிந்து நினைக்கிறாராம். இந்த கோபம் கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இன்னைக்கு பிசாசு எங்க இருக்கிறாராம்? நம்ம குடும்பங்களில் மிகுந்த கோபமா இருக்கிறான். அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. நம்மளை வஞ்சித்து போட்டபடியா உலகத்தில் இருக்கிறவர்களே என்ன தோசம் பார்த்தீங்க? ஆகையால் பரலோகங்களே அவைகள் வாசமா இருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடிக்கிறவர்களே ஐயோ. போதும். பாத்தீங்களா? எங்க இருக்கிறவங்க ஐயோ? பூமியிலையும் சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ, பரலோகத்தில் இருக்கிறவங்களே கலிகூறுங்க. உங்களுக்கு யாரும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு தான் பிரச்சனை? பூமியில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த பூமியோட எல்லாம் கேட்டுக்கிட்ட எங்க போனோம்? பரலோகத்துக்கு அப்பாங்க உண்டாகுவாங்க, சமாதானம் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலகத்தை என்ன செய்யணுமா? நெருக்கணும். என்ன செய்யணுமா? நெருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, சர்ச்சில் வந்து பரிபடுதலுக்கு வசூல் கொடுத்துருப்பாங்க. கழுத்துல 2 மாலை போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஒய்ஃப் போட்டது, ஒண்ணு மாமனார் போட்டது. 2 போலர் போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஒய்ஃப் போட்டது, ஒண்ணு எங்கேஜ்மெண்ட் போடும். அடுத்து இப்படி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஆராதிக்க ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்ட சம்பந்த முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. வேதத்தை முழங்கால் தான் வாசிப்பார். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தென்பது. ஆண்டவர் சொன்னாராம், அந்த வாயை கலத்தி போடு, இதை கலத்தி போடு, ஒன்றா கலத்தி போட்டார். இன்னைக்கு சபையில் விட்டிக்காரு தெரியுமா? ஒரு முண்டு உடுத்துட்டு ஒரு உள்ள சட்டை போட்டு விட்டார். பயங்கர ஒரு கோடீஸ்வரன். அவர் சொல்றாரு, நான் ஆண்டோட தெரிவிக்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. இல்லையா? ஆமா, ஆண்டோட நம்ம தெரிவிக்க உலகமே நமக்கு என்ன செய்யுமா? இந்த உலகம் எல்லாம் ஒரு குப்பை. எப்படி? உலகம் என்னது? சொல்லுங்க, என்னது? குப்பை. ஒண்ணுமே பண்ணலாம் இந்த உலகம். இல்லையா? இந்த உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அக்கினிக்கு வைக்கப்படல, நாம் உருமாற்றம் அடையணும். இல்லையா? சொல்லுங்க, உருமாற்றம் அடைந்து பரலோகத்துக்கு இல்லையா? நொடிப்பொழுது ஒரு நிமிஷத்துல நிச்சயமா மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த மறுரூபமாக்கப்படணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? அவரை தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் வசனத்தை தெரிந்து கொள்ளணும். தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே மனுஷன் தேவ வார்த்தை நமக்கு நிச்சயமா இருக்கணும். தேவ வார்த்தைப்படி நம்ம ஜீவிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 4:13 வாசிப்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போ. நீதிமொழிகள் 4:13. அவர்கள் 4:13. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. அவர் எனக்கு போதித்து சொன்னது, என் இருதயம் என் வார்த்தையை காத்துக்கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளையும் மறவாமலும் விட்டு விலகாமல் இரு. அதை விடாது, அது உன்னை தற்காக்கும். அதில் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும்.
அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே என் வார்த்தைகளை என் மகனே கீழ் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகள் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகள் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் கற்றுக்கொள். அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க 10வது பாருங்க. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்திலே நிற்கணும், தேவனுடைய வார்த்தையிலே நிற்கணும். அவருடைய வசனத்தை படிக்க படிக்க நமக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும். தெளிந்த புத்திரர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி